வணக்கம். தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. தென் தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை மிக தீவிரமாக உள்ளது. தென் தமிழகத்தில் அநேக இடங்களிலும், வட தமிழக உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும், வட தமிழக கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியில் மிக லேசான மழை பதிவாகியுள்ளது. காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. இன்று அதிகபட்சமாக கன்னியாகுமரி மாவட்டம் அடையாமடை 13 சென்டிமீட்டரும், கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சுப்பாறையில் 10 சென்டிமீட்டரும், திருநெல்வேலி பாளையங்கோட்டை, கன்னியாகுமரி தக்கலை தலா 9 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. திருநெல்வேலி களக்காடு, கன்னியாகுமரி சிற்றாறு 1, திருப்பரப்பு, கன்னியாகுமரி பெருஞ்சாணி அணை, புத்தன் அணை, திருநெல்வேலி தலா 8 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கன்னியாகுமரி மாம்பழத்துறை ஆறு, அணைக்கடங்கு, முள்ளங்கினா விலை, தூத்துக்குடி மணியாச்சி தலா 7 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. ராமநாதபுரம் கமுதி, புதுக்கோட்டை மணல்மேல்குடி, கன்னியாகுமரி சுருளக்கோடு தலா 6 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. திருநெல்வேலி சேரன் மகாதேவி, திருநெல்வேலி, தூத்துக்குடி கடம்பூர், கன்னியாகுமரி களியல், கன்னியாகுமரி பாலமூர், நாமக்கல் பரமத்தி வேலூர், கன்னியாகுமரி குழித்துறை தலா 5 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. தேனி போடிநாயக்கனூர், கன்னியாகுமரி பூதப்பாண்டி, கோழிப்போர் விலை, தூத்துக்குடி கயத்தார், நீலகிரி உதகமண்டலம், கன்னியாகுமரி முக்கடல் அணை, நீலகிரி குந்தாபாலம், தூத்துக்குடி எட்டயபுரம், திருநெல்வேலி நாலுமுக்கு, நீலகிரி நடுவட்டம், தேனி சோத்துப்பாறை, திண்டுக்கல் கொடைக்கானல், விருதுநகர் திருச்சுழி தலா 4 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கரூர் பரமத்தி, நீலகிரி குன்னூர் பிடிஓ, கோயம்புத்தூர் பொள்ளாச்சி, ராமநாதபுரம் தொண்டி, நீலகிரி எமரால்ட், திருநெல்வேலி கொடுமுடியாறு அணை, நீலகிரி குன்னூர், திருநெல்வேலி ஊத்து, நீலகிரி கீழ்கோத்தகிரி எஸ்டேட், நீலகிரி சாம்ராஜ் எஸ்டேட், திருநெல்வேலி அம்பாசமுத்திரம், விருதுநகர் கோவிலகுளம், காஞ்சிபுரம் ஏசிஎஸ் மருத்துவக் கல்லூரி, கன்னியாகுமரி சிவலோகம், திண்டுக்கல் கொடைக்கானல் படகு குழாம், நீலகிரி கோடநாடு, கன்னியாகுமரி நாகர்கோவில், நாமக்கல் தலா 3 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. ஈரோடு வரட்டுப்பள்ளம், கன்னியாகுமரி குருந்தன்கோடு, கரூர், நீலகிரி தேவாலா, கன்னியாகுமரி இரணியல், புதுக்கோட்டை கீரனூர், சேலம் மேட்டூர், நீலகிரி ஆதார் எஸ்டேட், நீலகிரி பில்லிமலை எஸ்டேட், ஈரோடு கொடுமுடி, திருநெல்வேலி மணிமுத்தாறு, நீலகிரி பார்வுட், நீலகிரி கெத்தை, புதுக்கோட்டை நாகுடி, நீலகிரி அவலாஞ்சி, நீலகிரி பர்லியார், சேலம் ஏற்காடு, புதுக்கோட்டை ஆவுடையார் கோவில், நீலகிரி பந்தலூர் தாலுகா அலுவலகம், நீலகிரி கூடலூர் பஜார், கேத்தி, தூத்துக்குடி ஒட்டப்பிடாரம், நீலகிரி மேல்கூடலூர், சிவகங்கை திருபுவனம், திருப்பத்தூர், கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம், நாமக்கல் ஆட்சியர் அலுவலகம், நீலகிரி கிண்ணக்கோரை, விருதுநகர் வெம்பக்கோட்டை தலா 2 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. திருநெல்வேலி நாங்குநேரி, நீலகிரி விண்ட்வர்த் எஸ்டேட், நீலகிரி அழகரை எஸ்டேட், திருநெல்வேலி சேர்வலாறு அணை, புதுக்கோட்டை உடையாளிப்பட்டி, திருநெல்வேலி மூளைக்கரைப்பட்டி, நாமக்கல் திருச்செங்கோடு, திருப்பத்தூர் தாலுகா அலுவலகம், கோயம்புத்தூர் பொதுப்பணித்துறை மக்கினப்பட்டி, நீலகிரி கோத்தகிரி, நாமக்கல் மோகனூர், திருநெல்வேலி காக்காட்சி, கன்னியாகுமரி நெய்யூர், சிவகங்கை இளையாங்குடி, விருதுநகர் காரியாப்பட்டி, புதுக்கோட்டை மீமிசல், தூத்துக்குடி, ராமநாதபுரம், நீலகிரி கிளன்மார்கன், திருநெல்வேலி பாபநாசம், தென்காசி கடனா அணை, கோயம்புத்தூர் சிறுவாணி அடிவாரம், கடலூர் குடித்தாங்கி, புதுக்கோட்டை ஆயங்குடி, கோயம்புத்தூர் பெரியநாயக்கன் பாளையம், தூத்துக்குடி வேதநாதம், தூத்துக்குடி ஸ்ரீ வைகுண்டம் பழைய தாலுகா அலுவலகம், தூத்துக்குடி சாத்தான்குளம், நீலகிரி மேல்பவானி, புதுக்கோட்டை விராலிமலை, தென்காசி, தூத்துக்குடி கோவில்பட்டி, தூத்துக்குடி திருச்செந்தூர், விருதுநகர் பிளவக்கல் பெரியாறு அணை, தென்காசி, தூத்துக்குடி கடல்குடி, நீலகிரி வுட்பிரையர் எஸ்டேட், நீலகிரி கல்லட்டி, செருமுள்ளி, கன்னியாகுமரி, கன்னியாகுமரி கன்னிமார், கோயம்புத்தூர் வாரப்பட்டி, கன்னியாகுமரி மயிலாடி, தென்காசி செங்கோட்டை, தூத்துக்குடி திருச்செந்தூர், கோயம்புத்தூர் பில்லூரணை மேட்டுப்பாளையம், ஈரோடு குண்டேரி பள்ளம், மதுரை தல்லாக்குளம், திருநெல்வேலி ராதாபுரம், மதுரை வடக்கு, மதுரை நகரம் தலா 1 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இன்று அதிகபட்ச வெப்பநிலை பரங்கிப்பேட்டையில் 38.5 டிகிரி செல்சியஸாகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை ஈரோட்டில் 18.8 டிகிரி செல்சியஸாகவும் பதிவாகியுள்ளது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. தமிழக பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. கேரள கடலோர பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இன்று முதல் 17ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும்.
இன்று கன்னியாகுமரி, தென்காசி, தேனி, திண்டுக்கல், மதுரை, திருப்பூர், நீலகிரி, ஈரோடு, தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், கரூர், திருச்சி, சேலம், நாமக்கல் மாவட்டங்கள், கோயம்புத்தூர் மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களின் மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. நாளை நீலகிரி, தேனி, திண்டுக்கல், திருப்பூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம் மாவட்டங்கள் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஆகஸ்ட் 16ஆம் தேதியன்று நீலகிரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, கள்ளக்குறிச்சி, கடலூர், விழுப்புரம், அரியலூர், பெரம்பலூர், ராமநாதபுரம், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை மாவட்டங்கள், கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகள், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஆகஸ்ட் 17ஆம் தேதியன்று கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், தென்காசி, தேனி, திண்டுக்கல், திருப்பூர், நீலகிரி, மதுரை, விருதுநகர் மாவட்டங்கள் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஆகஸ்ட் 18ஆம் தேதியன்று கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஆகஸ்ட் 19 மற்றும் 20ஆம் தேதிகளில் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகள். இன்று முதல் 18ஆம் தேதி வரை மன்னார் வளைகுடா, தென் தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் குமரி கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகள். இன்று மற்றும் நாளை தென்மேற்கு வங்கக்கடலின் வடக்கு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகள். இன்று மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதிகள், லட்சத்தீவு, மாலத்தீவு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். கேரள, கர்நாடக கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். நாளை மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். கேரள, கர்நாடக கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகள், லட்சத்தீவு, மாலத்தீவு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். நன்றி.